மாற்றுத்திறனாளிகள் குறித்து இழிவாக பேசியதற்கு வருத்தம் தெரிவிப்பதாக திமுகவுடைய பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான திரு துரைமுருகன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கட்சியின் தலைவர் திரு ஸ்டாலினுக்கு வருத்தத்தை தெரிவித்து இனி இத்தகைய நிகழ்வு நிகழாது என்று உறுதி கூறுவதாக அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் குறித்த சர்ச்சை பேச்சுக்காக அமைச்சர் துரைமுருகன் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். நிபந்தனையற்ற வருத்தம் தெரிவிப்பதாக அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். காட்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திரு துரைமுருகன், மாற்றுக் கட்சியினரை விமர்சிப்பதற்காக மாற்றுத்திறனாளிகள் குறித்த சில சர்ச்சையான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருந்தார். அதை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகள் சார்பாக போராட்டமும் நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது துரைமுருகன் சார்பாக அறிக்கை வெளியாகியிருக்கிறது. இயற்கையிலேயே உடலில் ஏற்பட்ட குறைபாடு உடையவர்கள் அனைவருக்கும் பெயர் கொண்டு அவர்களை அழைத்து வந்ததை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு மாற்றுத்திறனாளிகள் என்று பெயரிட்டு அழைத்தார். அதையே நாங்களும் பின்பற்றி வருகிறோம். அப்படிப்பட்ட நானே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச்சின் வேகத்தில் மாற்றுத்திறனாளிகளை பழைய பெயரையே கொண்டு உச்சரித்து விட்டேன் என்று கழக தலைவர் தளபதி அவர்கள் என் கவனத்திற்கு கொண்டு வந்தபோது நான் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன். கலைஞரால் வளர்க்கப்பட்ட நானே இப்படிப்பட்ட தவறை செய்தது மிகப்பெரிய தவறாகும். மாற்றுத்திறனாளிகள் உள்ளம் புண்பட்டிருக்கும். அதற்காக என் நிபந்தனையற்ற வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் தளபதி அவர்கள் எந்த அளவிற்கு வருந்தியிருப்பார் என்பது எனக்கு தெரியும். அவருக்கும் என் வருத்தத்தை தெரிவித்து இனி இத்தகைய நிகழ்வு நிகழாது என்று உறுதியளிப்பதாக துரைமுருகன் பெயரில் அறிக்கை வெளியாகியிருக்கிறது. செய்தியாளர்